என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். தமிழக தேர்தல் களத்தின் பல்வேறு கோணங்களை விரிவாக அலசுவோம். நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பு வணக்கம். சார், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தேர்தல் முடிந்ததுக்கு பிறகும் ஒரு பரபரப்பான செய்திகள் ஒவ்வொரு நாளும் வந்துட்டே இருக்கு. தற்போதைக்கு ஒரு பரபரப்பான நிகழ்வு அப்படின்னா, தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தனி கட்சி துவக்கம் அப்படிங்கிறதாம். டெல்லிக்கு பயணப்பட்டிருக்கிறாரு. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் தனி கட்சி முயற்சி நோக்கி தான் நகரார் அப்படின்ற செய்திகள் உறுதியாகவே வந்துட்டு இருக்கு. என்ன நகருது சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த செய்தி இருந்தது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்க சேனல்ல கூட நான் சொல்லியிருக்கேன். அதாவது மாநில தலைவர்களுக்கு தேசிய கட்சியில வாய்ப்பு குறைவு தான் எப்போதுமே. என்ன காரணம்னா, ஒரு குறிப்பிட்ட டென்யூர்ல அவங்கள மாத்திடுவாங்க. என்னதான் அவங்க பேஸ் ஒர்க் போட்டு வச்சாலும் அவங்க பதவி காலம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அப்போ அண்ணாமலை அவரோட பதவியை விட அதிகமான வளர்ச்சி இருந்தது. அப்போ மிக இயல்பாக அவருக்கு டென்யூர் முடிஞ்சிடும். அதாவது கூட்டணிகள் மாறும்போது டென்யூர் முடியும். டென்யூர் முடியும் போது அவருக்கு வேற வழி இல்லை. இப்படித்தான் அந்த கணக்கு வந்துச்சுங்க. அரசியல் கணக்கில் அடிப்படையிலானது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அதிமுகவையும் திமுகவையும் ஒரு சேர எதிர்த்தவர் அண்ணாமலை இல்லையா? முதல்ல என்ன ஆச்சு, அதிமுகவோட கூட்டணி அமித்ஷா வந்த உடனே அண்ணாமலை ஒதுக்கப்பட்டார். ஒதுக்கப்பட்ட பிறகு அவர் அமைதியாக தான் இருந்தார். அதுக்கு பிறகு அவரை சுற்றுப்பயணம் போக சொன்னாங்க. சுற்றுப்பயணம் போனார். கட்சி அண்ணாமலை உருவாக்கி வைத்திருந்த ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சு. இப்போ இதுதான் உண்மை. அப்படின்னா அண்ணாமலையோட ஓட்டு வங்கி என்னன்னு நம்ம பார்க்கணும். அண்ணாமலையோட ஃபாலோவிங் யாரு? ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு ஃபாலோ இருப்பாங்களே. இப்போ திமுக ஹார்டுக்கு ஒரு திராவிட சித்தாந்தம் உள்ளவர்கள், அதிமுக எம்ஜிஆர் பேர்ல பற்றுக்கொண்டவர்கள், ஜெயலலிதா பேர்ல பற்றுக்கொண்டவர்கள். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோர் ஓட் பேங்க். இதை டிவிகேக்கு நீங்க எடுக்கலாம். விஜய் மீது பற்றுக்கொண்டவர்கள் இப்படி எடுக்கலாம். அப்ப அண்ணாமலைக்கும் ஒரு கோர் ஓட் பேங்க் உண்டு. எத்தனை சதவீதங்கிற கொஸ்டினுக்குள்ள இப்ப நம்ம போக முடியாது. ஏதோ ஒரு கோர் ஓட் பேங்க் உண்டு. அந்த ஓட் பேங்க்ங்கிறது அதிமுக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில் நீடிக்குதாங்கிறது ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவங்க பெரிய அளவுக்கு எந்த கருத்தும் தெரிவிக்கிறது இல்லை. ரொம்ப சைலண்டா அது போயிட்டு இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில இல்லை, அது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதாவது ஒரு தேசிய கூட்டணின்னு ஒன்று மாநில கட்சிக்கு தேவைப்படுது. ஆனா மாநில கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு தராது. இதுதான் தமிழ்நாட்டோட நிலைமையா இருந்துச்சு. இப்போ முதல் தடவை ஒரு கூட்டணி அரசு வந்துருச்சு. காங்கிரஸ் அமைச்சர்கள் அதில் இருக்காங்க. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி வரவே வராது. ஏன்னா அவங்களும் அறிவிச்சிட்டாங்க, நாங்கள் இனிமேல் தாவேகா கூட்டணி தான் அறிவிச்சிட்டாங்க. அப்போ திமுகவுக்கும் ஒரு தேசிய கூட்டணி தேவைங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ தேசிய கூட்டணின்னா காங்கிரஸை விட்டா வேற எது இருக்கு? நீங்க சொல்லுங்க. பாஜக விட்டா வேற எது சார் இருக்கு? வேற இல்லைங்க. பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சி. அடுத்த தேர்தலையும் தனிப்பெருங்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு அது ஒண்ணுக்கு தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பெருங்கட்சியாக வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய தேதிக்கு நமக்கு தெரியல. 2019 பெரிய மெஜாரிட்டி, 24 240 சீட்டு. 2019 303 ஜெயிச்சிருந்தாங்க. 303 பெரிய வெற்றி. அப்புறம் தேய்மானம் ஆயிருக்கு, பிஜேபி தேய்மானம் ஆயிருக்கு. அந்த மாநில தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் தடவையா வெஸ்ட் பெங்காலை கைப்பற்றி இருக்கிறாங்க. அப்போ 200ல இருந்து 240 சீட்டு இல்லாம மத்தியில ஒரு ஆளுங்கட்சியை ஆளும் கூட்டணியை கட்டமைப்பது ரொம்ப கடினம். அந்த 200ல இருந்து 240 சீட்டு அவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க. இந்த மாநிலத்துல இவ்வளவு சீட்டு அப்படின்னு. அப்படின்னா தமிழ்நாட்டில் அவங்களோட திட்டம் என்ன? பிஜேபியோட திட்டம் என்ன? காங்கிரஸ் இப்ப எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க 24 கணக்குல இருந்து வரணும். 2024ல 40க்கு 40 இங்க வெற்றி. காங்கிரஸ் கட்சிக்கு 9-10 இடங்கள் தானும் கூட திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோட பலத்தோட அது 40 இடங்களை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தது. பார்லிமெண்ட்ல ஒரு பிரச்சனை வந்தாலோ எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கான ஆதரவுங்கிறது திமுக வந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ அது இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க லோக்சபாலே தனி இடம் கேட்டு கடிதம் எல்லாம் கொடுத்தாச்சு, இனி கிடையவே கிடையாது. அப்போ அந்த இடத்துல அந்த கேப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு பிஜேபி முயற்சி செய்யும். என்ன காரணம்னா அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அது கொண்டு வரணும்னா பிஜேபி தனி மெஜாரிட்டி என்ன இருக்கு, அவங்க 2/3 எப்படி கொண்டு வருவாங்க?
இப்போ சமீபத்தில் தானே 2/3 இல்லாமல் தோத்து போச்சு, தேர்தலுக்கு சற்று முன்னதாக அவங்க கொண்டு வந்தது. அப்போ இப்போ கண்டிப்பாக அவங்க இதை கொண்டு வந்து மீண்டும் ஒரு முறை தோற்று போவதுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த மாதம் வந்துடும் தான் சொல்றாங்க. அப்படின்னா அதற்கு வந்து குறைந்தபட்சம் திமுக ஆதரவு தரணும், இல்லை அது வந்து மாநில கொள்கைகளுக்கு விரோதமானதுன்னு நினைச்சா ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கணும். இந்த 2 சாய்ஸை தவிர திமுகவுக்கு வேற சாய்ஸ் இல்லை. எழுத்து ஓட்டு போட்டால் அது காங்கிரஸ் ஓட்டா மாறும். இது ஒரு பிரச்சனை, அடுத்த கட்ட பிரச்சனை. அண்ணாமலை எப்போ வந்து சைட் லைன் ஆனாரு? அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தப்போ தானே சைட் லைன் ஆனாரு முதல்ல. அதில் தானே அவரோட அதிருப்தி முதல்ல. அது பிறகு அவர் என்ன எதிர்பார்த்தாரு? அவருக்கு ஒரு கௌரவமான பதவி, இல்லைன்னா மத்திய அமைச்சர் பதவி, இல்லைன்னா வந்து எம்பி சீட்டு கொடுத்து அவரை சென்ட்ரல் பாலிட்டிக்ஸ் கொண்டு போகிறது. அப்படிதான் அவங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படிதான் கணக்கு போட்டாங்க. அது இதுவரைக்கும் நடக்கலை. இப்போ ஒருவேளை இந்த மாற்றம் வருதுன்னு வைங்க, திமுகவும் பிஜேபியும் ஏதோ ஒரு வகையில் அவங்க சமரசமான ஒரு மாற்றம் வந்தா அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கு அது அவருக்கு சரியான காரணமா அமையுமா, அமையாதா? கட்டாயம் அமையும். ஏன்னா எனக்கு பதவி கொடுக்கல அதனால நான் கோச்சிட்டு போய் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்ல முடியாது அண்ணாமலைக்கு. அவருக்கு பதவி கொடுக்கும் வயசு 37ங்க. 37 வயசுல மாநில தலைவர் பதவியை வந்து பிஜேபி கொடுத்தது. எவ்வளவோ கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தான் அண்ணாமலை இந்த அளவுக்கு பாப்புலரா இருக்காரு. அது 100-150 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கட்சியில இருந்து கோவிச்சிட்டு போய் தனி கட்சி தொடங்குதல்னா வேலிட் ரீசன் வேணும். அந்த வேலிட் ரீசன் இப்படி வரலாம், கணக்கு தான் வரும்னு நான் உறுதியா சொல்லல, கணக்கு தான். ஆனா அதுக்கு சில நிகழ்வுகள் வந்து பொருத்தமா அமையுது. இப்போ பக்ரீத் குர்பானி தீர்ப்பு வருது, நீதியரசர் தான் திருப்பரங்குன்றத்துக்கு அவர் ஒரு ஆர்டர் போடுறாரு. அப்ப திமுக ஆட்சி கடுமையா எதிர்த்தது, அந்த உத்தரவு நிறைவேற்றப்படவே இல்லை, இன்னைக்கு தடையாகி போச்சு. அதே பக்ரீத் குர்பானி உத்தரவு சேம் நீதியரசர் தான் மிருகவதை தடுப்பு சட்டத்திலேருந்து மேற்கோள் காட்டி அவர் அந்த ஆர்டர் போடுறாரு. திமுக ஆளுங்கட்சி இல்லை, ஆனா எதிர்க்கவாது செய்யணும்ல, வெரி சைலண்ட், ஒண்ணுமே சொல்ல. அவங்களோட மன வருத்தத்துல ஒரு பகுதி புரிஞ்சுக்க முடியுது என்னால. என்னன்னா அவங்க பெரிதும் நம்பி இருந்த மத சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி அவங்களுக்கு கை கொடுக்கல. பிராக்டிக்கலா முக ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்த கொளத்தூர் தொகுதியில மைக்ரோ அனாலிசிஸ் ஒன்று பண்ணாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கி லாஸ் வந்து முஸ்லீம் ஓட்டு வங்கி அதிகம் உள்ள பூத்து, கிறிஸ்தவ ஓட்டு வங்கி ஓரளவுக்கு உள்ள பூத்து, இதுல எல்லாம் வந்து திமுகவுக்கு சுத்தமா லாஸ். அது வந்து அவங்கள ரொம்ப புண்படுத்துச்சு. ஆனா ஸ்ட்ரேஞ்சா பிராமண ஓட்டு வங்கி இருக்கிற குளத்தூர் பூத்துகள்ல திமுகவுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. மைக்ரோ அனாலிசிஸ். ஏன்னா எல்லாருமே அவங்க தோல்விக்கு பிறகு பூத் வாரி கணக்கெடுத்து பார்த்துருவாங்க. குறைஞ்சபட்சம் கான்ஸ்டிடியூன்சி அளவிலையாது. முக ஸ்டாலின் திமுக தலைவர், கண்டிப்பா பூத் வாரி கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் தெரியுது. அப்போ வந்து ஒரு சலிப்பு வருது. நம்ம பெரிய அளவுக்கு மத சிறுபான்மையினர்களுக்காக குரல் கொடுத்தோம், ஆனா அவங்க பெருசா கை கொடுக்கல. ஆனா நம்ம ஆட்சியோட சாதனைகளை வந்து அது ஐடென்டிஃபை பண்ணி நல்ல ஆட்சி தான் சொல்லி நாம் எதிராக நினைத்த பிராமண ஓட்டு வங்கி கை கொடுத்துருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது வந்து சென்னை நகரத்தின் பிற பகுதிகளிலும் இப்படிதான் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்கோர்ஸ் அதுக்கு ஒரு மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணணுங்க. பிராமண ஓட்டு வங்கி முழுக்க திமுகவுக்கு எதிரானது அப்படிதானே பிம்பம் இருக்கு. ஆனா அப்படி இல்லை. ஆட்சி மூலமாக பலன் பெற்றவர்கள் அந்த ஆட்சியை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, திமுக ஆட்சியை. அப்படியான ஒரு பிம்பம் இப்போ வருது. அப்போ பிஜேபி பேர்ல இருந்த ஹார்டு சித்தாந்த எதிர்ப்பு இப்போ குறையுது, திமுகவுக்கும் குறையுது. இன்னொரு வகையில யோசிச்சு பாருங்க, ஜென்சிட்ட ஹார்ட் சித்தாந்தம் இருக்கா? அவங்களுக்கு சித்தாந்தம் இல்லை. அவங்களுக்கு அந்த அரசியல்லாம் புரியல. அவங்களுக்கு புரியலையா? அவங்க இது தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களா? ஒருவேளை புரிஞ்சா அதை பத்தி தேவையை அவங்க புரிஞ்சுக்கலாம். புரியல, தேவையில்லை, எல்லாமே ஒரே புள்ளியில் இணையதுன்னு நான் பாக்குறேன் சார். ஜென்சிக்கு வந்து நம்ம நண்பர் ஒருத்தருங்க, அவரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் சொன்னாரு, நீங்க வந்து ரொம்ப ஹார்டா தமிழ்நாடு போராடும், டெல்லி எதிர்க்கும், டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், திராவிட இயக்க சித்தாந்தம் எல்லாம் சொன்னீங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் லைன் சொல்ல ஆரம்பிக்கும் போதே அந்த செட்டு தூங்கிருச்சுங்க. கொடுமை என்னன்னா அவங்க தூங்குனது கூட தெரியாம நீங்க செகண்ட் லைன் தேர்ட் லைன் அதே தான் சொல்லிட்டு இருந்தீங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ ஜென்சி இப்போ திமுக இது நடத்துச்சுங்க அறிவாலயத்துல, டிஎம்கே ஜென்சி கூட்டம். அதுல எந்த அளவுக்கு ஆன்டி பிஜேபி பேசினாங்க? இல்ல, தத்துவம் அதை பேசல, அந்த மாதிரி பேசலாங்க. அப்போ அவங்களுக்கும் அது புரியுது. சரி, நம்ம என்னதான் இன்ஸ்டாகிராம் மூலமா ஆட்சியை பிடித்தார் விஜய்ன்னு சொன்னாலும் அது மட்டுமா ரீசன் கிடையாது. அது ஒரு ஃபேக்டர். அது எல்லாருக்கும் உள்ளதானுங்க. நீங்களும் இன்ஸ்டாகிராம் நானும் தான்
எல்லாரும் தான். அவங்கவுங்களுக்கு ஒரே லெவல் பிளேயிங் ஃபீல்டு தானே இன்ஸ்டாகிராம்ங்கிறது. அது மூலமா எல்லாரும் கருத்து பகிர்ந்துக்கிட்டு தான் இருந்தோம். எந்த கருத்து எங்க போய் சேர்ந்ததுன்னு தானே கேள்வி. நீங்க மிகப்பெரிய கடினமான தத்துவங்களை எல்லாம் சொல்லும் போது, அதே இன்ஸ்டாகிராம் வாயிலாக நீங்க சொல்லும் போது, இந்த தத்துவங்களை எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய சென்சி தத்துவங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்துக்கு அதெல்லாம் சூட்டபிள் ஆகல. அப்போ பாதையை மாற்ற வேண்டிய, கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கும் வருது. அதனாலதான் இப்போ ஈவெண்ட்ல சைலண்ட் ஆகுறாங்க. இப்போ வெஸ்ட் பெங்கால் அவ்வளவு ப்ராப்ளம் நடக்குங்க. காங்கிரஸ் எல்லா கட்சியும் வந்து மம்தா பானர்ஜிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. அகிலேஷ் பேசுறாரு, ஆம் ஆத்மி பேசுறாங்க, எல்லாரும் பேசுறாங்க. ஆனா வந்து பேச வேண்டிய திமுக இங்க ஏன் பேசவே இல்லை? இந்த பல இடங்கள் வந்து இந்த தேசிய அரசியல்ல ஏற்பட போற, எப்போ ஏற்படும் நான் சொல்ல வரலைங்க, ஏற்பட போற மாறுதலை சுட்டி காட்டுது. அண்ணாமலை இதை புரிஞ்சிருப்பார்லன்ற. சரி, இந்த கேள்வி பதில் எதுல இருந்து வருதுன்னா, அண்ணாமலை தனி கட்சி துவங்க வராங்கிற கேள்வியில இருந்து வருது. அப்ப தனி கட்சி துவங்கணும் அப்படின்னா அவருக்கான கால வாய்ப்புல எப்படியான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் அமையணும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, திமுக பிஜேபி கூட்டணி அது வந்து வெளிப்படையா தெரிந்தாலோ, இல்ல வந்து பிஜேபி வந்து திமுகவோட எம்பிக்கள் ஆதரவு கேட்டாலோ, ஒரே நாடு ஒரே தேர்தல் கேட்டாலோ, அண்ணாமலை வெளியில வந்துருவாங்க. ஆனா ஏற்கனவே செய்திகள் வந்துட்டு இருந்தது சார். அதாவது இஷ்யூஸ் பேஸ்ல பார்லிமெண்ட்ல டிஎம்கேவோட சப்போர்ட் வந்து இங்க லோக்சபால 22, ராஜ்யசபால 8, ஒரு 30 பேர் கையில வச்சிருக்காங்க. 30 பேர்ல வந்து இஷ்யூஸ் பேஸ்ல என்டி ஆதரவு கேட்கலாம் அப்படின்ற செய்திகள் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்ட உடனே அந்த செய்திகள் டெல்லியில இருந்து வந்துட்டு இருந்தது. இப்ப கூட வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா, கேபினெட் சேஞ்ச் பண்ணும்போது அதுல டிஎம்கேக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், சென்ட்ரல் கேபினெட்ல டிஎம்கே உள்ள வருது அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? வாய்ப்பு இருக்குன்னு தாங்க நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ 98 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி. அதுக்கு அன்னைக்கு வந்து எனக்கு பாய்ஸ் கார்டன்ல இருந்து மேடம் ஃபோன் பண்ணாங்க, ஜெயலலிதாமா ஃபோன் பண்ணி நீங்க வாங்க அப்படின்னா நான் போனா அங்க மூத்த தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. சேடப்பட்டியார் தான் மெயின், நாவலர் எல்லாரும். இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை, பத்திரிகையாளர்னா நீங்க கருத்து சொல்லுங்க, பிஜேபியோட கூட்டணி, அதிமுக கூட்டணி. அப்போ வந்து அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது எனக்கு. நான் வந்து கொஞ்சம் சாஃப்டா, மேம் சரிதான், ஆனால் அதில் சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, சில மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு. ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் கிடையாது, எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான், நீங்கள் போங்கன்ட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டிஸ்கஷனே ஓவர். ஒரு 2 நாள் கழிச்சு சேடப்பட்டி முத்தையா அவர்களை வந்து பார்த்து பேசும்போது, உங்களுக்கு எதுக்கு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க, நாங்களே சும்மா தானே உட்காந்துருக்கோம், நீங்கள் எதுக்கு ப்ளஸ் மைனஸ்ன்னு கணக்கெல்லாம் போட்டிருக்கேன். நான் கேட்டாங்க, ஒரு பத்திரிகையாளர்னா நம்ம சொல்லித்தானங்க ஆகணும்னு. அது பிறகு அவங்க பேசவே இல்லை. பிஜேபி கூட்டணி அனௌன்ஸ்டு. 98 முடியறதுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகளுங்க வாஜ்பாய்க்கும் அவங்களுக்கும். அப்போ அவங்களோட நம்பர் ஒன்றுங்க. அதாவது அவங்க எப்படின்னா, அவங்க சிஸ்டம் ஒரு 5-6 பேர், அவங்க பேசணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு நம்பரு, அவங்க நம்பரு அதுல இருந்து தான் பேசுவாங்க, அந்த ஃபோன்ல இருந்து தான் பேசுவாங்க. அந்த நம்பரு நம்மளை தவிர வேற யாரும், என்னோட சேர்த்து ஒரு 3 பேருக்கு அந்த நம்பரை, அதை தவிர வேற யாருக்கும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டு சிஸ்டம் அது. வாய்ஸ் கார்டருக்குள்ள போனாலே வந்துங்க, சில தலைவர்கள் ஒரு ரூம்ல வெயிட் பண்ணாங்கன்னா அங்க நம்மள வெயிட் பண்ண விட மாட்டாங்க. ஒரு மறைமுகமா அதுல என்னன்னா, எல்லாருமே சேர்ந்து கூடி பேசி அரசியல் நட்பை வளர்த்துருவாங்களோங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். அவங்க ரொம்ப கிளவரா இருப்பாங்க. நம்மள வேற ஒரு ரூம்ல தான் உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ பிஜேபி கூட்ட மேல வெறுப்பு அப்படி இப்படி வரும்போது, பிஜேபியில இருக்கிற தலைவர்களுக்கு அவங்க கொடுத்து வச்சிருந்த எல்லா போனையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. டெல்லியில இருந்து கான்டாக்டே பண்ண முடியல. அப்போ என்னோட நண்பர் ஒருத்தருங்க, அவர் ஐபியில் பெரிய ஆஃபீஸர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இல்லைங்க வாஜ்பாயோட மருமகன் பேசணும்னு நினைக்கிறேன், பிரதமர், ஆனால் இவங்க வந்து எல்லா ஃபோனையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, உங்கள்கிட்ட ஏதாவது நம்பர் இருந்தால் கொடுங்க அப்படின்னாங்க. எனக்கும் கொஞ்சம் தயக்கம் தாங்க கொடுக்கறதுக்கு. சரி, அவ்வளோ பெரியவங்க கேட்குறாங்க, நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்னு என்கிட்ட இருக்க நம்பரை கொடுத்துட்டா. அவங்க பேசிட்டாங்க. அடுத்த நாள் வந்து எனக்கு பெரிய திட்டு என்னன்னா, யாரை கேட்டு நீங்கள் நம்பர் கொடுத்தீங்க? நான் வந்து ஒரு நம்பரை ஒரு பர்பஸுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் எப்படி கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம். அது பிறகு 2.5 வருஷம் என்கிட்ட பேசவே மாட்டாங்க அவங்க. அதாவது அவங்க வேற மாதிரி ஒரு அப்ரோச் அவங்களோடது. இப்போ 2000 கடைசியில் 2001 தேர்தல்னு வரும்போது போய்ஸ் கார்டன்லேருந்து ஒரு நண்பர் வந்து பேசணுமா, நான் அப்போ செல்ஃபோனே வச்சுக்க வேணாம்னு முடிவு பண்ணி விட்டுட்டேன். இல்லை, நான் என்கிட்ட செல்ஃபோன்லாம் கிடையாதுன்னு. அங்கேருந்து ஒரு செல்ஃபோன் கொடுத்து விட்டாங்க, இதில் பேசுங்க. அவ்வளவு தூரம் அவங்க இதாக இருப்பாங்க. அப்போ இது வந்து கலைஞருக்கு தெரியும். அதாவது நம்ம கோவலபுரத்தில் ப்ரெஸ் வச்சுருக்கோம், நடந்து போனால் கலைஞர் வீடு. அவர் என்னையா நடக்குது, அவர் காலையில் 6 மணி கூட ஃபோன் அடிச்சு பேசுவார், என்னையா நடக்குது அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாரா.
ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம ஷேர் பண்ணுவோம்ல. பத்திரிகையாளர் தானே, எல்லாத்தையும் கேட்பாருங்க அவர், எல்லா பத்திரிகையாளர்ட்டையும் கேட்பாரு. இப்போதாங்க பத்திரிகையாளர் தொடர்பு இவங்களுக்கு இல்லாமல் இருக்க. மேடம் செலக்டடாக வச்சுருந்தாங்க, கலைஞர் எல்லாத்தையும் வச்சுருந்தாரு. அப்போ அவர் அந்த சிக்னலை புரிஞ்சுட்டாரு, இங்கே இது உடைய போதுரா அப்படின்னு. பிப்ரவரி மாதமும் என்னமோ வந்து இவங்க டெல்லி கிளம்பி போயாச்சு. இனி வந்தால் புதிய அரசோடு தான் வருவேன்ட்டாங்க. சோனியா காந்தியை போய் பார்த்தாச்சு. பெரிய அளவுக்கு சோனியா காந்திக்கு எதிராக 98 பிரச்சாரம் பண்ணவங்க தான் 99 போயிட்டாங்க. யாருன்னா நம்ம டாக்டர் சுப்பிரமணிய சாமி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏற்பாடு. அது டீ பார்ட்டி ஆட்சிக்கு கொடுக்குற ஆதரவு வாபஸ் வாங்குவோம்னு சொல்லியாச்சு. அப்படி போகுது வண்டி. அதுக்குள்ளே கலைஞர் வந்து நேராக பேசியாச்சு அங்கே மேலே. ஏன்னா முஸ்லிம் மாறன் அவங்க ரொம்ப டெல்லி தொடர்புகள். அதிமுக ஆதரவு வாபஸ் வாங்கினாலும் திமுக ஆதரவு தருதுங்கிற நிலைப்பாடு எடுத்தாங்க. கடைசியில் ஒரு ஓட்டில் பிஜேபி தோத்துது. தோத்த உடனே இங்கே திமுக கூட்டணியில் பிஜேபி வந்துருச்சு. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு திமுக போயிடுச்சு. எவ்வளோ டைம் ஆச்சு அதுக்கு? தேர்தலுக்கு பிறகு 10 மாதம் 11 மாதம் தாங்க ஆச்சு. 98 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 10 மாதம் 11 மாதம் ஆட்சி வந்து திமுக ஆட்சி. அதுக்கு பிறகான நிலவரங்களை பார்த்தீங்கன்னா திமுக மினிஸ்ட்ரி, மத்திய மந்திரி சபையில் திமுக பங்கு, திமுக மினிஸ்டர்கள், அப்படியே போகுது. 99 2000 அப்படியே போகுது. அப்போ இப்படியான ஒரு மாற்றங்கிறது இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஆச்சரியத்தை தரல. இப்படி மாற்றம் ஏற்பட்டால் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும். ஏன்னா நீங்க இப்ப இல்லையா? ஆமா, ஆதிச்சு நான் அதான் சொல்ல வரேன் சார். இப்ப என்னன்னா, இப்ப ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியா 2019 இருந்து தொடர்ச்சியா வெற்றி பெறாரு. இந்த பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் வெற்றி பெறாரு. கூட்டணி வெற்றி பெறுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனோட பிரச்சாரம் கூட பார்த்தீங்கன்னா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படின்னு தான் வந்து களத்தை கொண்டு போனாரு. ஆனா இந்த ரிசல்ட் இப்படி கிடைச்சதும் இனிமேல் வந்து பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு மக்கள் விரும்பல, மக்கள் இந்த வேற மாதிரி பாக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு டிஎம்கே கோர்ஸ் கரெக்ஷன் செய்யறாங்களா? அதன் அடிப்படையில் மாறுறாங்களா அல்லது எதன் அடிப்படையில் இதை மாறுறாங்க? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? எப்படி கோர்ஸ் கரெக்ஷன் தாங்க. என்னன்னா, ஒரு ஓட்டு வங்கியை நம்ம நம்புறோம். அந்த ஓட்டு வங்கியில ஏதோ ஒரு வகையில நமக்கு சரிவு இருக்கு, தெளிவா தெரியுதுங்க. அந்த ஓட்டு வங்கியில சரிவு இருக்குன்னு தெளிவா தெரியுது. அப்போ வந்து கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி தானே ஆகணும். இப்போ இதே 98 காலகட்டத்தில், இப்போ 96ல திமுக தமாக இங்க கூட்டணி. தமாகங்கிறது காங்கிரஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதே ப. சிதம்பரம், மூப்பனார் ஐயா இவங்க தான் பதவி. அது 96லேருந்து 98 வரைக்கும் திமுக வந்து மத்திய மந்திரி சபையில் பங்கெடுக்குது. 98ல் மக்களவை தேர்தல் வருது. மக்களவை தேர்தல் திமுக வெற்றி கிடைக்கல, அதிமுக வெற்றி கிடைக்குது. வாஜ்பாய் அமைச்சரவே வந்துருது 98ல். அதுக்கு பிறகு 98 லாஸ்ட்லேயே நான் சொன்ன இந்த மாறுதலுக்கான சிக்னல் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. நான் பத்திரிகையில் கட்டுரை எழுதுவோம். ஆனால் திமுக நண்பர்கள் அது நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது, அப்படிதான் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஹார்டு கோராக சித்தாந்தவாதிகளாக இருக்கிறவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படிலாம் மாறுதல் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாறுதல்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. 99லே மாறுதல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மாறுதல் தொடர்ந்தது. எது வரைக்கும்? 2004 வரைக்கும் தான். முரசொலி மாறன் டெத்துக்கு வந்திருந்த பிரதமர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இங்கே இருந்தாருங்க. டெத்துக்கு வந்திருந்தவர். முரசொலி மாறன் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப இலாக்கா இல்லாத மந்திரியாவே அவர் கன்டினியூ பண்ணார். அந்த அளவுக்கு அவங்க வந்து கரிசனம் காட்டினாங்க. ஆனால் 2004 என்னாச்சு? 2004 வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியா மாறுச்சு. ஏன்னா அதிமுக அரசு ஜெயலலிதா அம்மா வந்து டுவர்ட்ஸ் பிஜேபி சிக்னல் விட ஆரம்பிச்சாங்க. ஆடு மாடு கோழி பலியிட தடை சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம், இப்படி எதெல்லாம் வந்து பிஜேபிக்கு கோர் சப்ஜெக்டோ அதுல எல்லாம் ஜெயலலிதா பரிவு காட்டினாங்க. அப்போ பிஜேபி கூட்டணிக்குள்ள அதிமுக போகுது அப்படின்னா திமுக அங்க இருக்க முடியாதுல்ல. அதே நிலைமை தாங்க இப்போ காங்கிரஸ் கூட்டணியில இல்லைன்னா தேசிய அளவில் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வேணும்ல. இது வந்து திமுகக்குள்ள என்ன மாதிரியான சலசலப்பை ஏற்படுத்துன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உதயநிதி ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்புங்கிற பாணியில் தான் அவர் பேசுறாரு. சட்டமன்றத்திலையும் அது பேசியிருக்காரு. அது வந்து பிஜேபிக்கு ஓப்பாக இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சனாதனங்கிறது இந்து மதம்ங்கிறது தான். ஆனால் சனாதனங்கிறது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான், நித்திய கடமை, எப்போதும் இருக்கிற டியூட்டிங்க, பெர்மனன்ட் டியூட்டி தான் சனாதனம். அப்போ திடீர்னு ஆளுநர் வந்து திருவள்ளூர் சிலை படத்துக்கு காவி உடை போட்டு, அது பழைய சர்ச்சை தாங்க. 2017 அது தொடர்ந்துட்டு இருக்கிற சர்ச்சை இருக்கிற 2018, 19 இதுலலாம் இந்த சர்ச்சை இருந்தது. இன்னும் சொல்ல போனால் வந்துங்க, திருவள்ளூர் படத்தை நம்ம அஃபிஷியல் படம்னு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டோம். வேணுகோபால் சர்மாவோட படம் அது. உடம்பு சரியில்லாமல் 9 வயசு வரைக்கும் நடக்க முடியாமல் இருந்த வேணுகோபால் சர்மா அதுக்கு பிறகு அவர் விகடகவியாக மாறி மிமிக்ரி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு மைசூர் சமஸ்தானம், கத்தியவார் சமஸ்தானத்திலாம் ஆஸ்தான விகடகவியா இருந்து 20-25 வருஷம் டைம் 2-3 படம் வேற பண்ணாருங்க. பாம்பேக்கோ
வெளிநாட்டுக்கு போய் திரைப்பட தயாரிப்பெல்லாம் கத்துட்டு வந்து 3 படம் எல்லாம் பண்ணி அவ்வளவு பெரிய பன்முக திறமையாளர் அவரு. 20 வருஷமா என்னமோ எடுத்துக்கிட்டு படம் தயார் பண்றாரு. திருவள்ளுவருக்கு உருவம் கொடுத்தல்ங்கிறது தான் அதோட நோக்கங்க. அப்ரூவ்டு பை பாரதிதாசன். ஒன்லி திங் அவர் கழுத்துல ஒரு நூல் போட்டிருந்தாருங்க. அந்த ஏதோ அது ஒரு சாஸ்திரம் போல இருக்கு, ஓவிய சாஸ்திரம். அது வேணாம் எடுத்துருங்கன்னு ஒண்ணு குறுக்க அவர் உத்திரையும் போட்டு விட்டாரு. அது வந்து பெரியாருக்கு பிடிக்கல. குறுக்க நீ துண்டு போட்டு மறைச்சேன்னா உள்ள பூணூல் போட்டிருக்காரா இல்லையா நீ எப்படியா கண்டுபிடிக்கிறதுன்ற பெரியாரோட பாயிண்ட் அது. அவர் ஏத்துக்கல. கியாபி விஸ்வநாதன் ஏத்துக்கல. ஆனா மற்ற திராவிட இயக்க தலைவர்கள் ஏத்துக்கிட்டாங்க. பெரிய படத்திறப்பு விழா நடந்தது, மலர் வெளியிட்டு இருந்தது. அப்போ வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ் விரோதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துருச்சு. அதாவது இந்த தமிழ்நாடு அந்த சர்ச்சைகள்ல. ஸோ சிஎஸ் வந்து அமைச்சர், அவரோட தலைமையில தமிழால் முடியும் அப்படின்லாம் கொண்டு காங்கிரஸ் தமிழ் விரோதி இல்லைங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அவங்க முயற்சி பண்ண நேரத்துல இந்த படம் வந்து வந்தது. அதை அபிஷியல் படமா மாத்திட்டோம். இப்போ திருவள்ளூர் படம்ங்கிறது அபிஷியலா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோ அதைத்தான் நீங்க வைக்கணும். ஏன்னா தமிழ்நாடு ஆளுநர் தானே நீங்க. அதுக்கு காவி போடும்போது அது பழைய சர்ச்சை தான். அதாவது சேம் ஓல்டு ரவிஸ் ரூட் தான் அது. ரவி என்ன ரூட் மாஃபியா வச்சிருந்தாரோ அதே சேம் ரூட் மாஃபியாவில் தான் அர்லேக்கர் போறாரு. ஆனா அது பெரிய அளவுக்கு எதுக்கிறது தாவேக்கா, அதை கவனிச்சிங்களா? டக்குன்னு பெரிய அளவுக்கு அதை எதுக்குறாங்க. வந்து 2 அமைச்சர்கள் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. அதுல ஒரு அமைச்சர் நம்ம வன்னியரசு. அவர் வந்து பழைய திமுக கூட்டணியில இருந்த விசிகாவோட பெரிய பிரமுகர், பெரிய தலைவர், நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவர். அவர் தாவேக்கா மந்திரியில ஒருத்தர். அப்ப வெறுமனை எதிர்க்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிருந்தா வழக்கமா இந்த மாதிரி கருத்துகள் இதெல்லாம் சொல்றது இவர் தான், நம்ம ஆரம்ப பள்ளி கல்வி அமைச்சர் தான். ஏன்னா அவர் செய்தித்துறை அமைச்சரும் கூட, ராஜ்மோகன். ஆனா இந்த வாட்டி வந்து அவங்க அருண்ராஜை விட்டு சொல்ல விடுறாங்க. ஏன்னா அருண்ராஜ் வந்து ஐஆர்எஸ் அபிஷியல். அவர் வந்து ஒரு ஆல் இண்டியா பேசிஸ்ல இருக்கவர். ஆல் இண்டியா பேசிஸ்ல நாங்க இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்கு புரிய வைக்குது தாவேக்கா. எப்படியெல்லாம் இதுல வளைச்சு போகுதுன்னு பாருங்க. ஆனா திமுக வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், கொஞ்சம் சைலண்டா தான். ஓரளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கொஞ்சம் சைலண்ட்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த எதிர்ப்புலாம் பத்தாது. அப்ப ஆளுநருக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை. அதிமுக ஆளுநரை எதிர்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கறதுல எல்லாம் இருக்காங்க. இல்லைன்னா எப்படி அவர் எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு? ஸோ அதிமுக ஆளுநரை எதிர்க்க முடியாது. இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணியில இருக்கு, திமுகவும் அதே பிஜேபி கூட்டணியில இருக்க முடியுமா? என்டிஏல இருக்கும். அப்ப அதிமுக கூட்டணியில அதிமுக அதுல இருந்து வெளியில தள்ளிவிட வேண்டிய நிலைமைக்கு போகும். இப்படி ஒரு பெரிய தேசிய மாறுதல்களை நோக்கி போயிட்டு இருக்குங்க. நல்லது சார், விரிவான உரையாடல். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.